கிரிக்கெட் உலகின் முடிசூடா மன்னன், தி கிங் ஆஃப் மாடர்ன் டே கிரிக்கெட் அப்படின்னு தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு எல்லா மொழிகள்லயும் கிரிக்கெட்டர் விராட் கோலிக்கு அடைமொழி இருக்கு. விராட் கோலியும் அந்த பட்டத்தை வேற யாருக்கும் விட்டு தர மாட்டேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட்ல தான் இன்னுமே கிரிக்கெட் களத்துல கலக்கிட்டு இருக்காரு. கிரிக்கெட்ல எப்படி கிங் அப்படிங்கிற பட்டத்தை பெற்றிருக்காரோ அதே அளவுக்கு பிசினஸ்லயும் தலைவனா ஒரு கிங்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு குறைந்த காலத்திலேயே 1000 கோடி ரூபாய் நெட்வொர்த் உள்ள செலிபிரிட்டியா விராட் கோலி உயர்ந்தது எப்படி, அவரோட லைஃப் ஸ்டைல் என்ன, அவர் என்னென்ன பிசினஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம போன வீடியோல மகேந்திர சிங் தோனி அவருடைய லக்கி நம்பரான 7 அப்படிங்கிற பேர்ல நிறைய பிசினஸ் பண்றத பார்த்திருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க. அதே மாதிரி தான் விராட் கோலி தன்னுடைய ஜெர்சி நம்பர் 18 அப்படிங்கறத குறிக்கும் வகையில பல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுல முக்கியமான பிசினஸ் 18 ஸ்போர்ட்ஸ் வியர் அப்படிங்கிற நிறுவனம் தான். இந்த கம்பெனி மூலமா ஸ்போர்ட்ஸ் வியர், ஸ்போர்ட்ஸ் அக்சசரிஸ், ஃபுட்வேர் உள்ளிட்ட பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுது. 2025 டிசம்பர் மாதம் இந்த 18 நிறுவனத்தை அகிலிட்டா ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோட கோலி இணைச்சு எக்ஸ்ட்ராவா 40 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அகிலிட்டா ஸ்போர்ட்ஸ் கம்பெனியோட கோ ஃபவுண்டரா மாறி இருக்காரு. 2012ஆம் ஆண்டு அஞ்சனா ரெட்டியால உருவாக்கப்பட்ட ஒரு பிராண்ட் தான் USPL. அர்பன் யூத், அதாவது பெரிய நகரங்கள்ல வாழக்கூடிய இளைஞர்களை குறி வச்சு உருவாக்கப்பட்ட ஃபேஷன் பிராண்ட் தான் இந்த USPL. இந்த நிறுவனத்துல 2013ஆம் ஆண்டு நம்ம விராட் கோலி இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் பார்ட்னரா மாறிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த நிறுவனத்தோட பேரை ராங்னு மாத்திடுறாங்க. இந்த பிராண்ட் RCPயோட ஸ்பான்சரா ஒரு காலத்துல இருந்திருக்காங்க. அவங்களோட ஜெர்சியில கூட இந்த பிராண்ட் நேமை நீங்க பார்த்திருக்கலாம். இந்த கம்பெனியில சச்சின் டெண்டுல்கரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். டெல்லி, மும்பை, புனே உள்ளிட்ட பெரிய சிட்டிஸ்ல 18 கம்யூன் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டை நீங்க பார்த்திருக்கலாம். அதோட ஓனரும் நம்ம விராட் கோலி தான். கடந்த 2015ல சிசில் ஃபிட்னஸ் ஜிம் பிரான்சைஸ்ல கோலி 90 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஜிம் இந்தியாவில் பல இடங்கள்ல அமைஞ்சிருக்கு. இதே போல இந்தியன் சூப்பர் லீக்ல 2020ல சாம்பியன்ஷிப் பட்டத்தை ஜெயிச்ச FC கோவா அணியோட 12% பங்குகளை விராட் கோலி வாங்கியிருக்காரு. இதை தவிர்த்து பல ஸ்டார்ட் அப் கம்பெனிகள்ல நம்ம கோலி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுல முக்கியமான நிறுவனம் ப்ளூ ட்ரைப். தாவரங்கள்ல இருந்து இறைச்சி போன்ற உணவுகளை தயாரிக்கிறது தான் இந்த நிறுவனத்தோட ஸ்பெஷலே. இதுல கோலியோட மனைவி அனுஷ்கா சர்மாவும் ஒரு பார்ட்னரா இருக்காங்க. இது மட்டும் இல்லாம கோலி அனுஷ்கா ஜோடி டிஜிட் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற இன்சூரன்ஸ் கம்பெனில 2.2 கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்காங்க. தென் அமெரிக்க உணவுகளை ஸ்பெஷலா கொடுப்பதற்காகவே நியூ யுவா அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டை டெல்லியில நடத்திட்டு இருக்காங்க விராட் கோலி அனுஷ்கா ஜோடி. 2022ல ரேஜ் காஃபி அப்படிங்கிற நிறுவனத்துல விராட் கோலி இன்வெஸ்ட் பண்றாரு. உலக அளவுல காஃபி பொருட்களோட தேவையை பூர்த்தி செய்வது தான் இந்த நிறுவனத்தோட நோக்கமா இருக்கு. கலாக்டஸ் ஃபன்வேர் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பெங்களூர் பேஸ்டு கேமிங் ஸ்டார்ட் அப் நிறுவனத்துல விராட் கோலி ஒரு குறிப்பிட்ட அளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி வேர்ல்டு பவுலிங் லீக், டீம் ப்ளூ ரைசிங் உள்ளிட்ட விளையாட்டு நிறுவனங்களையும் விராட் கோலி முதலீடு பண்ணியிருக்காரு. இந்த நிறுவனங்கள் மூலமா வர லாபம் தான் விராட் கோலியோட 1000 கோடி ரூபாய் பிசினஸ் சாம்ராஜ்யத்துக்கு முக்கியமான காரணம். இதே போல ஆடி, விவோ, MRF, மிந்த்ரா, நாய்ஸ், கிரேட் லேர்னிங், தூத்சி உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடராகவும் கோலி இருக்காரு. இதன் மூலமாகவும் விராட் கோலிக்கு ரெவன்யூ ஜெனரேட் ஆகுது. மும்பை, அலிபாக், குர்ஹான் உள்ளிட்ட இடங்கள்லயும் நம்ம கோலிக்கு சொகுசு வீடுகள் இருக்கு. இதையும் தவிர்த்து லண்டன் உள்ளிட்ட வெளிநாடுகள்லயும் நிறைய ப்ராப்பர்ட்டிகளுக்கு அவர் உரிமையாளராக இருக்காரு. விராட் கோலி கிட்ட பல சொகுசு கார்கள் இருக்கு. அதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள பென்ட்லி கான்டினென்டல் GT. இதே கம்பெனியோட இன்னொரு கார், அதாவது பென்ட்லி ஃப்ளையிங் ஸ்பார் அப்படிங்கிற 3 கோடி ரூபாய் மதிப்பிலான காரையும் விராட் கோலி வச்சிருக்காரு. மேலும் ஆடியிலேயே 4-5 காருக்கு தலைமை ஓனரா இருக்காரு. 4 கோடியே 60 லட்சம் மதிப்புள்ள ரோலக்ஸ் டேட்டோனா ரெயின்போ எவர்சோன் கோல்ட் அப்படிங்கிற வாட்ச் உட்பட பல விலையுறந்த வாட்ச் கலெக்ஷனையும் நம்ம விராட் கோலி வச்சிருக்காரு. களத்துல எப்பவுமே நம்பர் 1 இருக்கணும் அப்படிங்கிற வெறியும் டிசிப்ளினும் தான் கோலியை இவ்வளவு பெரிய வெற்றியாளராக மாத்திருக்கு.